பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புவதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது. மாலையில் சங்கு கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன். நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சுன்னாகம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று மாலை பல முறை தொடர்பு கொண்டதாகவும் உங்களோடு உரையாடுவதற்கு நேரம் இல்லை என்று தான் கூறியதாகவுமே டக்ளஸ் தேவானந்தா அந்த இடத்தில் கூறுகின்றார். சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரகாஷ் என்று நினைக்கின்றேன், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இங்கேயும் என்ன சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது நான் சொன்னான், நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்க இருக்கின்றேன், அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் என்று.